தான் சொல்லப்படுகிறது. பொதுவா மனதில் ஏற்படக்கூடிய அதீத பதட்டம், ஒரு பயம், எதையோ நினைத்து பயம், இதுல ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் கவலை, அதிகமாக எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலைங்கும் போது ஒரு மனச்சோர்வு எழுகிறது. தொடர்ச்சியாக நமது செயல்களில் ஏற்படக்கூடிய தோல்வி, நாம் எதிர்பார்த்தபடி பிறர் செயல்படவில்லை என்ற பிரச்சனைகள், இதனால ஏற்படக்கூடிய இது நட்பு வட்டத்தினால வரக்கூடியது. இது நட்பை மாற்றும் போது, உறவு மாறும் பொழுது மாறிக்கொள்ளலாம், அனுசரையான இது. ஆனா இந்த மனநோய்கள் கோளாறுகளை நாம தீர்க்கலாமான்னா நிச்சயமா தீர்க்கலாம். உலகில் பாத்தீங்கன்னா 4000 பேருக்கு தான் ஒரு மனநோய் டாக்டர் இருக்காங்க, உளவியல் சிகிச்சை இருக்காங்க. இப்ப உளவியல் சிகிச்சை மனநோய் சார்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னாவே இவங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் நம்ம கிராமத்துல சொல்ற மாதிரி பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது தவறு. மனநோய் பல வகைப்பட்டதாக இருக்கிறது. ஆளுமை கோளாறுகள் இருக்கிறது, நடத்தை கோளாறுகள் இருக்கிறது, எண்ண கோளாறுகள் இருக்கிறது, மன சார்ந்த கோளாறுகள் இருக்கிறது. இந்த மாதிரி கோளாறுகள் எல்லாத்தையும் எப்படி சரி செய்து கொள்வது என்பது நாம மனநோய் டாக்டர் மூலமாக பார்த்து கொள்ளலாம். கவுன்சிலிங் எடுத்துக்கிடலாம்.